இத்தனை நாள் மக்களுக்கு ஹீரோவா தெரிஞ்ச இந்த விஜய் திடீர்னு இப்போ காமெடியா தெரியுறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காமெடியாக தான் ஒவ்வொரு காரியமும் காமெடியாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நேற்று கூட குடும்பத்தில் எல்லாரையும் வெளியில் வரட்டி விட்டுட்டு அவர் பெண்களுக்கு வந்து உலக மகளிர் தினம் கொண்டாடுறாரு. இலவசமே தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ இலவசம் எதெல்லாம் இலவசம் கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமாக இலவசம் அறிவிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து இருக்கிற பணத்தை வச்சு அதிகாரத்துக்கு வரணும்னு தான் நினைக்கிறா தவிர குடும்பத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் அந்த எண்ணம்லாம் கிடையாது. அவர் காமெடியன் மாதிரி ஆகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே எல்லாரும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. மற்ற நடிகர்களோட விட இவர் அதிகமாக சம்பாதிச்சாலும் கூட ஜனங்களுக்கு செஞ்சதில்லை. அதே நேரத்தில் இப்போ வந்து நான் செய்வேன்னா இவருக்கு அடிப்படையே என்னன்னே தெரியாது. ஒரு சரியான படிப்பறிவு கூட கிடையாது. மாநிலங்களவை மேல் மட்டத்துலேயும் தெரியாது, இங்கேயும் தெரியாது. எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம், முதலமைச்சரையும் அனுபவிச்சிருவோங்கிற ஆசையில் தான் அவர் இறங்கியிருக்கிறார் தவிர மற்றபடி அவர் இன்னும் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. 234 தொகுதியிலையும் புதுசாக தான் கேண்டிடேட் போட்டாங்க. அந்த புது கேண்டிடேட் வந்து என்னத்தை செய்ய போகிறாங்க? நிறைய குழந்தைத்தனமாக செஞ்சிட்ருக்காரு. ஜனங்களுக்கு தெரியும். ஜனங்கள் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக ஓட்டு போட மாட்டாங்க. நல்லாட்சின்னா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. தேர்தல் நாள் 23 ஏப்ரல் 2026.